மாபெரும் சபை என்பது பொதுமக்கள் என்று இல்லை. உனக்கு நீதான் மாபெரும் சபை. உனக்குள் நீ எழுந்து நின்றால் அந்த சபையிலே எந்த சபையில் வேண்டுமானாலும் நீ ஜெயிக்கலாம்னு சொன்னார்ல, அந்த சொல்லிற்கான பொருளை நான் உள்வாங்கிக் கொண்டு இதை சொல்றேன். இதோ இந்த மாபெரும் சபைதனில் புத்தகத்தை படித்து முடித்தேன். அதில் 2 செய்திகளை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு சொல்ல யாரா சொல், அவளை பத்தி தெரியுமா? என்ன சொல்லு? சரியில்லை. ஆமாப்பா எனக்கும் தெரியும் அது சரியில்லை. ஜெனரலைஸ் பண்றது இருக்குல்ல, டோன்ட் ஜெனரலைஸ், பி ஸ்பெசிபிக். பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை முன்னால் வைப்பது பாருங்க. அவர் சொல்கிறார், வதந்திகள் அறிவாளிகளின் காதுகளை எட்டும் பொழுது கவனம். வதந்திகள் அறிவாளிகளின் காதுகளை எட்டும் பொழுது அவை மரணித்து விடுகின்றன. பொறாமைக்காரர்களால் வதந்தி உருவாக்கப்பட்டு முட்டாள்களால் பரப்பப்பட்டு மிகவும் அறிவு கெட்ட மூடர்களால் அங்கீகரிக்கப்படுகிறது. என்ன சொல்? நான் ஒரு சின்ன வயசுல இருந்து கத்திக்கிட்டு இருக்கிறேன். பெண்களை பற்றியோ குழந்தைகளை பற்றியோ இளைஞர்களை பற்றியோ தவறான கருத்துக்கள் ஏதேனும் வந்தால் நீங்கள் அதை ஃபார்வர்ட் செய்யாதீர்கள், டிலீட் செய்யுங்கள் என்று சொல்வேன். அதை மரணிக்க வைப்பதுதான் நாம் செய்யக்கூடிய அறச்செயல் என்று உதயச்சந்திரன் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கிறார். இந்த பெண்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கவா? உங்கள் வீட்டில் கணவன்மார்கள் 45 வயதை கடந்திருந்தால், என்ன இப்படி சொல்றாங்க பர்வீன் சுல்தானான்னு பார்க்காதீங்க, அனுபவித்து சொல்கிறேன். உங்கள் வீட்டில் 45 வயது கடந்த ஆண்கள் உங்களுக்கு கணவராக இருந்தால், அவர்கள் நீண்ட நாட்கள் ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அவர்களை அவர்கள் நண்பர்களோடு பழகுவதற்கு அனுமதி கொடுங்கள். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த ஆண்களுக்கு சொல்றேன், என்ன வேணாலும் செய்யுங்க, உங்க செயல்பாடுகள் கொஞ்சம் தப்பும் தவறுமாகத்தான் இருக்கும், அதை பொறுத்துக் கொள்கிறோம். ஒன்று சொல்கிறேன், எப்பொழுது அது பாவம் எப்பொழுது அது குற்றம் என்று தெரிகிறதோ அப்பொழுதே அதை நிறுத்தி கொண்டு வீட்டிற்கு திரும்புங்கள். மந்திர சொல். குடும்பம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த தகவலை உங்களுக்கு சொன்னேன். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? நல்லா பேசுறவங்க எல்லாம் நல்ல பேச்சாளர் இல்லை. பேசிட்டு போனதுக்கு பிறகும் நமக்குள்ள யார் ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரோ அவர்தான் நல்ல பேச்சாளர். அந்த சொல்லை நான் தேடிக்கொண்டு உங்கள் முன்னால் நிற்கிறேன். என் சொற்கள் இதோ இந்த சில மணித்துளிகளில் உங்கள் மனதிலே மந்திரமாக பதிய வேண்டுமே என்கின்ற மிகப்பெரிய பொறுப்போடு நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். சில சொற்கள் இருக்கு, அந்த சொற்கள் நமக்கு புரியறதே இல்லை, கடைசி வரைக்கும் புரியறது இல்லை. அதனால் தான் ஓஷோ சொல்லுவார், சொல் என்னுடையது, பொருள் உன்னுடையது, நீ புரிந்து கொண்டதற்கும் நான் சொன்ன சொல்லுக்கும் தொடர்பே கிடையாது என்று சொல்லும். நீங்கள் புரிந்து கொண்ட பொருளுக்கும் என் சொல்லுக்கும் நான் பொறுப்பெடுக்க முடியாது என்பார் ஓஷோ. ஆனால் நான் என்ன நினைத்து சொற்களை சொல்லுகின்றேனோ அந்த சொல் உங்கள் மனதிலே நான் என்ன பொருளோடு சொல்ல விழைகிறேனோ அந்த பொருளின் தாக்கத்தை தர வேண்டும் என்பதற்காக நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறேன், நீங்க எல்லாம் நம்புவீங்களா? நீங்க நிஜமா சொல்றேன், பச்சை பிள்ளை மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். நான் குழந்தைகள் போய் சொல்லாது தானே சொல்லுங்கிறீங்களா? ரொம்ப மனசுல குழந்தைத்தனமா ஒரு குழந்தை மனசோட ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் இப்ப கொடுக்க போறேன். நான் ரொம்ப நல்ல பொண்ணு, சத்தியமா நான் ரொம்ப நல்ல பிள்ளை. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? படுத்த உடனே தூங்கிடுவேன். எனக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கணும், மருந்து சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது. படுத்தா தூங்கிடுவேன். 7 மணி நேரம் இப்போ படுத்தாலும் தூங்கிடுவேன். நல்ல பிள்ளை தானே, மனசில் எந்த பாரமோ எதுவுமே இல்லை, தூங்கிடுவேன். இந்த நல்ல பிள்ளைக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு அனுபவம். நான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன். போன மாதம் 28ஆம் தேதி தான் வந்தேன். 15 நாள் அங்கே இருந்தேன்.
நிறைய மாகாணங்களுக்கு சுற்றி திரிஞ்ச, கலிஃபோர்னியாவிலேருந்து நியூ ஜெர்சி வரைக்குமான சுற்று, பெரிய பயணம். இந்த ஜெட்லாக்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது நம்முடைய பயாலஜி இருக்குல்ல, நம்முடைய உயிரியல்ல ஒரு கடிகாரம் இருக்கு. சரியா பசிக்கும், சரியா தூக்கம் வரும். இல்லை என்ன வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா பிரச்சனைனா, அங்க 12 மணி மத்தியானம்னா இங்க நைட்டு 12 மணி. இதனால இந்த உயிரியல் தன்மை கொஞ்சம் மேலே கீழையா மாறும். எனக்கு இவ்வளோ நாளா பயணம் பண்ற அது மாறல. ஒரு 10 நாளைக்கு முன்னால ராத்திரி 12 மணி மதுரையில தனியா இருக்கிறையா, 12 மணிக்கு தூக்கம் வரல. பளிச்சுன்னு பல்பு எரியுது. ஏந்திரிச்சு உட்கார்றேன், தூக்கமே இல்லை. என்னடா பண்ணலாம், வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாமா, எதுக்கு தூங்குற ஆளை எழுப்புறது, முழிச்சிட்டு இருப்பாங்களோ இல்லை கவலைப்பட்டுருவாங்களோ பேசினா, அதனால வீட்டுக்கும் ஃபோன் பண்ணல. என் மேல எனக்கு அவ்வளோ ஒரு கோபம், எனக்கு ஸ்ட்ரெஸ் வருது. ஸ்ட்ரெஸ் ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? இப்போ 4.5 வயசு குழந்தைக்கெல்லாம் வருது. என் வீட்டில் ஒரு பிள்ளை 4.5 வயசு, குழந்தைகளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு படிக்குது. எதுக்குடா நீ படிக்கிறன்னா, இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா என்ன வளர்க்குறாங்களான்னு பார்க்குற, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்குது. ப்ரெஷருக்கும் ஸ்ட்ரெஸ்க்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? அடுத்தவங்களால வர்றதுக்கு பேர் ப்ரெஷர், நமக்குள்ள நமக்கே வர்றதுக்கு பேர் ஸ்ட்ரெஸ். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சா, என்னடா என் உடம்பு நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது, படுத்தா தூங்க முடியும், கோவமாக இருக்குது, என்னது இதுன்னு இப்படி திரும்பி டேபிளில் பார்த்தேன். டேபிளில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருந்தது. ஸ்வீட் பாக்ஸ், இனிப்பி பொட்டி. அதை திறந்து பார்த்தேன். 2 சூப்பராக நிறைய ஸ்வீட்ஸ் வச்சுருந்தது. அதில் 2 பெரிய ஸ்வீட் இருந்தது. நான் யூஸ்வலாக ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், எனக்கு சுகர் கிடையாது, அதனால தான் சுகர் கிடையாது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு கிடையாது, நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது இல்லை, அதனால எனக்கு சுகர் இல்லை. அன்னைக்கு எனக்கு தோணுச்சியா அந்த சுகரை நான் சாப்பிடணும்ட்டு 2 பெரிய ஸ்வீட்டை எடுத்து கபகபன்னு சாப்பிட்டு தண்ணி குடிச்சேன் பாருங்க, மூளை அப்படியே சாந்தமாய் தூக்கம் வந்துருச்சு. தூங்கிட்டேனா, காலையில் 6:30 மணிக்கு எந்திரிச்சேன். 6:30 மணிக்கு பளிச்சுன்னு வந்த ஒரு சொல்ல மந்திரமா கொடுக்குறேன். ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் போகும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? அது இல்லை ஸ்டேட்மெண்ட். சொல்ல இருக்கிற மந்திரம் என்ன தெரியுமா? அப்புறமா தாங்க எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம ஜெயிச்சிட்டா நம்மளை சுற்றி இருக்கிறவன் ஸ்வீட்டு குடி ஸ்வீட்டு குடு ஸ்வீட்டு குடுன்னு ஏன் கேட்குறான்? புரிஞ்சிருச்சா? அனுபவிச்சிருக்கீங்களா? அவனுக்கு சொல்லட்டுமா? ஒருதலை ராகம் படத்தில் எங்கள் ஐயா டி ராஜேந்தர் சொல்வார், சுபத்ரா, நான் பேசுவது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, உனக்கு கூடவா புரியவில்லை? அந்த மாதிரி சொல்கிறேன். ஜெயிச்சிட்டா கூட இருக்கிறவனுக்கு ஸ்வீட் கொடு, மந்திர சொல். ஜெயிச்சிட்டா அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடு, தோத்துட்டா நீ சாப்பிடு. வாழ்க்கையில யாரு ஸ்வீட் சாப்பிட்றாங்கன்றது முக்கியம் இல்லை சுபத்ரா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்கிறோமா அதுதான் முக்கியம் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சா எனக்கு? எனக்கு ஒரு 5 மொழி தெரியும். நான் சரளமா பேசுவேன். ஹிந்தி, உருது, அரபி, ஆங்கிலம், தமிழ். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்பது என் வாழ்க்கை. மொழி இருக்குல்ல, இன்றைய இந்த குழந்தைகள் வந்து இருக்கிறீங்கல்லப்பா, எனக்கு முதல்ல உங்களை நான் பாராட்டுறேம்மா. சாதாரணமா பொதுமக்கள் தான் நிரம்பி இருப்பார்கள். நீங்கள் பள்ளிக்கூடங்களை சொல்லி அமர வைத்து, கல்லூரிகளை சொல்லி அமர வைத்து, குழந்தைகளையும் இந்த நிகழ்ச்சி இதோ 9 மணி ஆகிறது. பிள்ளைகள் அப்படி நாற்றங்காலில் நடப்பட்ட நாற்று போல அப்படி உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க என் பிள்ளைகள். இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு தெரியுமா நீங்கள் இந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு? குழந்தைகளை கவனமாக கேளுங்க. சொல்லுகிறார்,
தொடக்க பள்ளியில் பயிலும் 60% மாணவர்களுக்கு எழுத படிக்க தெரியவில்லை. எனக்கு கவலையா இருக்குது. 60 விழுக்காடு பிள்ளைகளுக்கு எழுத படிக்க தெரியவில்லை. ஏன் தெரியுமா? இதுல டச் பண்றாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கேட்பதோ வாசிப்பதோ எழுதுவதோ குறைந்திருக்கிறது. அவர் சொல்றார், அடுத்து போட்டதுதான் நான் இந்த சபையிலே இதை பேசுவதற்கு காரணம். பிள்ளைகளுக்கு மொழி தெரியவில்லை என்று சொல்லுவதற்கு நான் யார்? இதை சொல்லிவிட்டு நான் போய்விடலாம்ல? அது அல்ல என் நோக்கம். ஒண்ணுமே தெரியாது, பேசிக் தமிழ் எடுப்பேன். நான் குஜராத் பொண்ணுக்கு பேசிக் தமிழ் எடுத்த, அது கண்ணீரோட வந்து எனக்கு நன்றி சொல்லுச்சு. நான் பெற்ற பரிசுகளில், நான் பெற்ற ஊதியங்களில் ஆக பெரிய பரிசு அந்த கண்ணீர் துளிதான். அவ கழுதுட்டே சொன்னா, தேங்க்யூ, எனக்கு இப்பொழுது தமிழ் வாசிக்க பேச தெரியும், நீங்கள் தான் காரணம், நன்றி. அழுதா பாருங்க, அந்த துளிதான் எனக்கான ஊதியம் என்று நான் நினைத்தேன். நான் மொழி ஆசிரியர். அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், என்னை அச்சுறுத்துகிறது அந்த ஸ்டேட்மெண்ட். நம் குழந்தைகளுக்கு மொழி தெரியவில்லை என்பது நான் அறிந்த செய்தி. இன்னும் கவலையான செய்தி என்ன தெரியுமா? நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்கின்ற இயற்கை மொழியியல் ஆய்வு முறை, இயற்கை மொழியியல் ஆய்வு முறை இதை உறுதிப்படுத்துகிறது. என்னன்னா, இதன் மூலம் கணினிகள் உலக மொழிகளை வேகமாக கற்கின்றன. நான் எங்க கவலைப்படுறேன்னா, மனிதர்கள் மொழி இழக்கிறார்கள். மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட எந்திரம் மொழி கற்றுக்கொண்டிருக்கிறது என்றால் இதுதான் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது. இதோ மந்திர சொல்லை சொல்கிறேன். மனிதன் தான் பிறந்ததனால் கிடைத்த அந்த சிந்தனை அறிவுதான் மொழி. அதை மழுங்கடித்து விட்டு அது யாருக்கோ தாரை வார்த்து கொடுப்பது இந்த வருங்காலத்திற்கு நன்மை விளைவிக்காது.